ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளையிலே வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? கர்த்தர் நிறைவாய் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவரை கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை, அந்த ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவசித்தார். நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் பேசியிருக்கிற வார்த்தையை அவரே நிறைவேற்றுவார். எனக்கு அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை சொல்கிறது, நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வாக்கு பண்ணினதை, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாராம். தேவனை மகிமைப்படுத்தினாராம். யாரென்று தெரியாது அழைத்தார். அந்த அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிக்கிறார் ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ. வார்த்தையை நம்பினார். வல்லமையுள்ள தேவனை நம்பினார். புறப்பட்டார். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே. ஆதியாகமம் தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே 7 ஆசீர்வாதங்களை குறித்து சொன்னாரே. ஜாதிகளின் தகப்பனாவாய், உன்னை பெருமைப்படுத்துவ, நீ எவைகளை ஆசீர்வதிக்கிறாய், எவைகளை ஆசீர்வதிப்பா வாக்கு பண்ணினார். அந்த தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எப்போ நினைச்சாரா? தான் 100 வயது ஆன போது. வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்கிறது, 100 வயதில் நினைச்சாரா? சாராளின் கற்பம் செத்து போச்சு. பெண்களுக்குண்டான வழிபாடெல்லாம் நின்று போச்சு. காரியம் எல்லாமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை உருவாக்குவாரம்மா. எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு கண்ணீர் வடிக்கிங்களா? இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்ன பிரதர் இருக்குது? 15 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாரா? என் பிள்ளைக்கு 28 29 வயசு ஆச்சு, என் பெண் பிள்ளைக்கு 30 வயது தாண்டிட்டு ஏற்ற துணை இனிமேல் கர்த்தர் கொடுப்பாரா? அங்கலாய்த்து நிற்கிற தாயை தகப்பனே, உங்களோட கர்த்தர் பேசுகிறா. கொஞ்சம் மயில குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அங்கலாய்த்து நிற்கிறாய். ஏதோ கடமைக்கு தேவாலயத்துக்கு கடந்து போகிறேன், என்னை மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி அடிமனத்திலே கதறி குமரிக்கொண்டிருக்கிற என் அன்பு தங்கச்சி, என் அன்பு மகளை உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் மழலை செல்வம் வருமாயா? இதுக்கப்புறம் என் கையில் நான் ஒரு குழந்தையை தூக்குவனா? கண்ணீர் விழிக்கிறாயா? கலங்காதீரே. கர்த்தர் உங்களை, நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்யப் போகிறார். முழு நிச்சயமாக நம்பு ஆண்டவரை. இந்த சரீரத்தை உண்டாக்குனவர் ஆண்டவர் தானே. உன்னையும் என்னையும் கேளாமலே தாயின் கருவிலே இந்த தாய்க்கு, இந்த தகப்பனுக்கு முதல் குழந்தையாய், மூத்த குழந்தையாய், 3வது குழந்தையாய், 5வது குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் வைத்து தீர்மானித்து இந்த பூமியிலே பிறக்க வைத்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் இந்த பூமியை காணாதபடி கடந்து போகிறது. உன்னை ஆண்டவர் இதுவரை நடத்தினார் அல்லவா? நிச்சயமாக நம்பு, விசுவாசி, தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி கதறி நிற்கிற என் அன்பு தங்கச்சி, தம்பி, உன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. உன் சந்ததியின் ஆவியின் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை வைக்கிற தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படாதபடி விசுவாசி, விசுவாசி, அவர் இன்றைக்கு நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கண்ணீரோடு பாரத்தோடு ஆபிரகாமை போல கொஞ்சம் மகிழ, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாங்கப்பான்னு சொல்ல தகப்பனே கதறி கண்ணீர் விட்டு, அப்பா, வெளியே சொல்ல முடியாதபடி மருத்துவம் கூட எங்களுக்கு உதவி செய்யலையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு நிற்கிற என் அன்பு மகளுக்காய், என் அன்பு மகனுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே, ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தவன்,
அந்நாளுக்கு அற்புதம் செய்தவர், முதிர் வயதிலும் எலிசபெத்துக்கு அற்புதம் செய்தவர். தகப்பனே, என் அன்பு மகளுக்கு அற்புதம் செய்து மழலை கரத்தில் எடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாரும். அப்படியே செய்வதற்காக நன்றி. இந்த பாரமுள்ள ஜபத்திற்கு பரலோகம் பதில் கொடுப்பதற்காக நன்றி. என் அன்பு பிள்ளைகள் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. உடைய நாம மகிமைக்காக உடைய நாமத்தை மகிப்படுத்த கிருபை பாராட்டும். அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.